சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல. அதனால வெள்ளிக்கிழமை பசங்களுக்கு லீவு இருந்தனால காலையிலே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். நம்ம குடும்பம் சீரோடும் சிறப்போடு இருக்கிறதுக்கு கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு செய்யணும். நம்ம குடும்பத்துல நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் வெற்றி அடைகிறதுக்கு கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு அவசியமான ஒண்ணு. அடிக்கடி போக முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரோம். அதுலயே மெயினா சிவராத்திரி அன்னைக்கு போயிட்டு வந்தோம்னா இன்னுமே ரொம்ப விசேஷமா இருக்கும். நம்ம வேண்டுதல் எல்லாத்தையுமே நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் கிட்ட தான் சொல்லுவோம். ஆனா இஷ்ட தெய்வங்கள் நம்மளுடைய குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கி தான் நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைப்பாங்க. குலதெய்வ போட்டோ இல்லாதவங்க கோவில்ல இருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்துட்டு மஞ்சள் துணி கட்டி நம்ம வீட்டில் வச்சே சாமி கும்பிடலாம். குலதெய்வ வழிபாடு செய்யறது நம்மளுடைய 7 தலைமுறையும் காக்கும்னு சொல்லுவாங்க. எங்களுடைய குலதெய்வத்துக்கு பெட்டி ஒரு ஊர்லயும் சாமி இன்னொரு ஊர்லயும் இருப்பாங்க. முதல்ல பெட்டிக்கு போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமியும் கும்பிட்டு முடிஞ்சு வச்சிருந்த காணிக்கை எல்லாம் உண்டியல்லையுமே போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லாருடைய குலதெய்வ கோயிலும் கிராமத்துல தான் இருக்கும். வருஷம் பூரா சிட்டில வாழ்ந்துட்டு ஒரு நாளாவது குலதெய்வ வழிபாடோட இந்த கிராமத்து வாழ்க்கை வாழும்போது மனசுக்கு நிறைவா இருக்குது.